ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட் நம்ம வீட்டில் வந்து தேங்காய் சட்னி தோசையும் தான். வாங்க, தேங்காய் சட்னி எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி நான் அரைக்கிறேன். எப்படி அரைக்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம். தேங்காயை வந்து தண்ணியில் நனைச்சி நல்லா உடச்சிங்கன்னா ஈஸியாக உடைக்க வரும். அதுக்கடுத்து தேங்காய் கொஞ்சமாக பொரிக்கடலை போடணும், காஞ்ச மிளகா போடணும். அதுக்கடுத்து நான் 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதை இறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சட்னிக்கு தேவையான தண்ணியை நம்ம கலந்து வச்சு அதை தூக்கி ஊற்றணும். அடுப்பில் வச்சுக்கிட்டே வந்து தாளிக்கக்கூடாது. அப்படிங்கும்போது தேங்காய் சட்னி கொஞ்சம் கெட்டியாயிரும், டேஸ்ட்டே வந்து வித்தியாசமாக போயிடும். அது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாவே இருக்காது. அதனால் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சட்னியை தூக்கி ஊற்றணும். அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். அதுக்கடுத்து தோசை ஊற்றி நல்லா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.